ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபில்லிங்ஸு. இந்த ஃபில்லிங்ஸு எப்படி போடணுன்னா, ஒரு சர்க்கிள் மாதிரி கொண்டு வந்து சென்டரில் ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் போட்டாக்க கைகளுக்கு அழகாக இருக்கும். இந்த ஃபில்லிங்ஸு பார்த்திங்கன்னா ஈஸியான ஃபில்லிங்ஸ் தான். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ஒரு ஹேண்டில் ஃபில் பண்ணுறோன்னா அந்த ஃபில் பண்ணுற இடத்துல ஒரு டிசைன்ஸ் போட்டோம்னா அதே டிசைன்ஸ் போட்டு ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க. அப்போ தான் ஹேண்ட் அழகாக இருக்கும். நான் வந்து ஒரு 6 டைப்பில் ஒரு ஃபில்லிங்ஸ் நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்பில். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ராவும் ஒரு 2 டைப்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டு காட்டுங்க. இல்லைனாலும் இந்த ஹோம்ஒர்க்கை மட்டும் நீங்கள் பண்ணி அனுப்பினா போதும். செகண்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா சர்க்கிள். இந்த சர்க்கிளில் வந்து சென்டரில் வந்து ஒரு டாட் வச்சுருக்கேன். அந்த டாட்டை வந்து நல்ல ப்ரெஷர் கொடுத்து நல்லா திக்காக போட்டிங்கன்னா அந்த டிசைன்ஸுக்கு அது அழகாக இருக்கும். ரிங்ஸ் மாதிரியும் இருக்கும். பார்த்தாக்க அந்த சர்க்கிள் வந்து ரவுண்டு டைப் நல்லா அழகாக போட்டு சின்ன சின்னதாக சென்டர் பாயிண்டில் ஒரு டாட்டை வந்து நல்லா திக்காக வச்சோன்னா எந்த டிசைன்ஸும் அழகாக இருக்கும். தேர்ட் டிசைன்ஸ் வந்து இன்னுமே அழகாக இருக்கும். அதே சர்க்கிள் போட்டு ஒரு ஹம்ஸ் கொடுக்கலாம். இது பார்த்தாக்க எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபில்லிங்ஸ் வந்து அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு சைடு ஒயிட்டாகவும் ஒரு சைடு வந்து ஹென்னாவை வந்து ஹேண்டில் ஃபில் பண்ணும்போது நம்ம மெஹந்தி செவந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரியும் அழகாகவும் இருக்கும். இந்த ஃபில்லிங்ஸு தான் நிறைய பேர் விரும்புவாங்க. இது மாதிரியும் போட பழகிக்கங்க. இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ்லாம் வந்து ரெண்டு வாட்டியும் போடலாம். அதாவது ஒரு ஹம்ஸும் போடலாம், டபுள் ஹம்ஸும் போடலாம். நான் டபுள் ஹம்ஸ் ஃபில்லிங்ஸை நான் போட்டு காட்டுறேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹென்னாவோட டிப்பை தொடச்சி போடுங்க. இப்போ பாருங்கள், டபுள் ஹம்ஸ் போட்டிருக்கேன். டபுள் ஹம்ஸ் போடும்போது இப்போ ஒருத்தவங்களோட ஹேண்டு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி டபுள் ஹம்ஸ் போடலாம். இதுவும் அழகாக இருக்கும். எத்தனை டைப்ஸ் இருக்கோ அதை நான் சொல்கிறேன். உங்களோட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக உங்களால் என்னென்ன யோசிக்க முடியுமோ அது மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு நீங்கள் போடலாம். மெஹந்தியில் வந்து இது தான் போடணும், இது தான் போடக்கூடாது அப்படின்லாம் இல்லை. ஆனால் ப்ராப்பராக எந்த இடத்துக்கு என்ன போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடணும். இந்த ஃபில்லிங்ஸும் அழகாக இருக்கும். 5th வந்து சேம் ஒரு ஸ்பைரல். அந்த ஸ்பைரலில் டபுள் ஹம்ஸ் அதே சேம் தான். சர்க்கிள் போட்டு எப்படி ஒரு ஹம்ஸ் போட்டோமோ அதே மாதிரி ஸ்பைரல் போட்டு ஒரு ஹம்ஸும் போடலாம், டபுள் ஹம்ஸும் போடலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இது மாதிரியும் போடலாம். நான் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்காக தான் 6 டைப்பு மட்டுமே போட்டு நான் முடிச்சிட்டேன். ஒரு பேசிக்காக என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இதோடு நான் நிப்பாட்டிக்கிறேன். ஆனால் இதை வச்சே நீங்கள் நிறைய க்ரியேட்டிவாக போடலாம், நிறைய யோசிக்கலாம். ஹென்னாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கே வந்து போட ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளுக்கே நிறைய புரியும், தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் நிறைய போட்டு போட்டு பாருங்கள். நான் வந்து என்ன ஷேப்பில் வந்து நான் ட்ராயிங் பண்ணியிருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த டைப்பு பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன்ஸ் மாதிரி தான். ஆனால் வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டு அந்த ஸ்பைரலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல நல்லா ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கும்போது மேங்கோ மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்து அதுக்கப்புறம் ஹம்ஸ் கொடுங்க. அப்போ தான் அந்த டிசைன்ஸ்க்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்திங்கன்னா நல்லா அழகாகவே இருக்கும் கைகளுக்கு. நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லைனாலும் யாரோட ஹேண்ட்லேயாவது நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸை நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.